Hi friends, recently நம்ம ஒரு பைக் இன்ஜின் வச்சு சூப்பரான கட்டில் கார் மேக் பண்ணிருந்தோம். இதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, கிட்டத்தட்ட 6 மில்லியன்ஸ் வியூஸ் போயிருந்துச்சு. நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இதே கட்டில் காரை இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கூடவே சோலார் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க போறோம். வாங்க எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மேக் பண்ண போற அந்த சோலார் காரை மோட்டர் வச்சு தான் ஓட வைக்க போறோம். அதனால இந்த இன்ஜின் நமக்கு தேவை கிடையாது. இது அப்படியே கழட்டி எடுத்துலாம் ஃபர்ஸ்ட். இன்ஜின்ல இருந்து இந்த ஸ்ப்ராக்கெட் மட்டும் நமக்கு தேவைப்படும், அதை மட்டும் கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 3/4 இன்ச் ஸ்கொயர் டியூப் 2 லென்த் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு இந்த வண்டி மேல நம்ம சோலார் பேனல் வைக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரேம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 6 அடியில 2 ஸ்கொயர் டியூப் 3 அடியில 2 ஸ்கொயர் டியூப் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் அப்படியே அசெம்பிள் பண்ணிக்கிறேன். இப்படியே இதை வச்சு நான் வெல்டிங் அடிச்சுக்கிறேன். இந்த அளவு எதை வச்சு எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா 3 அடியில நான் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 4 பீஸ் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வண்டியோட கார்னர்ஸ்ல வச்சு வெல்ட் அடிக்க போறோம். இதோட அளவு எப்படி நான் 3 அடி எடுத்தனா நம்ம உள்ளார வச்சு ஓட்டுறப்ப நமக்கு இடிக்க கூடாது. அதாவது டாப் வந்து இதெல்லாம் வரப்போகுது. அது நமக்கு தலையை இடிக்காத அளவுக்கு பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த 4 பீஸையும் நம்ம வண்டியோட 4 மூலையும் வச்சு வெல்ட் அடிச்சிடலாம். நம்ம இந்த ஸ்கொயர் டிப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சு வெல்டு பண்ணல, கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் வச்சிருவோம். ஏன்னா மேலே வைக்க வேண்டிய டாப் வந்து நம்ம ரெக்டாங்கில் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சோலார் பேனல் வைக்கிறதா ரெடி பண்ண ஃப்ரேம் அப்படியே மேலே வைக்கிறோம் பாருங்க. மேலே ஏறிக்கிறேன். 2 சைட்லையும் கொஞ்சம் 6 அடி கேப் விட்டு அப்படியே வச்சுக்கிறேன். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இதே பொசிஷனில் அந்த டாப்பை வச்சுட்டு அப்படியே இந்த 4 மூலையும் வெல்ட் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வண்டியில் சோலார் வைக்கிறதுக்கான செட்டப்லாம் வெல்ட் அடிச்சாச்சு. இப்போ அடுத்தா என்ன பண்ணிருக்கேன், நம்ம வண்டியோட ஃப்ரண்ட்ல மட்டும் விட்டுட்டு பாக்கி 3 சைடுல இது போல இரும்பு பிளேட் வச்சு வெல்ட் அடிச்சிருக்கேன். இது எதுக்காக ஜஸ்ட் லைட்டா கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. எதை வச்சு கவர் பண்ண போறோம்னா நார்மலா ஹார்ட்வேர் ஷாப்லாம் கிடைக்கும் PVC ஷீட்னு சொல்லிட்டு நம்ம டோர்ல அடைக்கிறது யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு தான் கவர் பண்ண போறோம். இந்த ஷீட்ல இருந்து நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துட்டு அதெல்லாம் அப்படியே ஒரு செல்ஃப் ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட்டா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்தா நம்ம கியர் சைக்கிளுக்கு யூஸ் பண்ற 24 வோல்ட் கியர் மோட்டர் தான் எடுத்துருக்கேன். இதுல என்ன பண்ணிருக்கேன்னா அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் எடுத்து நம்ம வண்டியில இருந்து எடுத்து அந்த பெரிய ஸ்ப்ராக்கெட் வச்சு அப்படியே வெல்ட் அடிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ப்ராக்கெட் வைக்கிறதுனால நம்ம வண்டியோட டார்க் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம அந்த மோட்டர் ஹீட் ஆகாம இருக்கும். இப்போ இந்த மோட்டர் நம்ம வண்டியோட பெரிய ஸ்ப்ராக்கெட்டுக்கு நேரா கரெக்டா இந்த இடத்துல வச்சு அப்படியே வெல்ட் பண்ணிக்கிறேன். இதே போல வைக்கிறப்ப 2 ஸ்ப்ராக்கெட்டோட அலைன்மெண்ட் மாறாம ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இதே போல அடுத்தது நம்ம வண்டியில் ஆல்ரெடி உள்ள ஆக்சிலேட்டர், கிளட்ச், பிரேக் 3 நம்ம ரிமூவ் பண்ண போறோம். இதுல வந்து கிளட்ச் நமக்கு தேவைப்பட போறது கிடையாது. ஏன்னா நம்ம வண்டியில வந்து மோட்டர் தான் ஓட போகுது. இதுல இருந்து நமக்கு பிரேக்கும் ஆக்சிலேட்டர் தான் ஒர்க் ஆக போகுது. அந்த ஆக்சிலேட்டர் மட்டும் நம்ம வேற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நம்ம எங்க ஆக்சிலேட்டருக்காக இதே போல 2 வீலர்ல உள்ள ஹேண்டில் பார் வச்சு தான் யூஸ் பண்ண போறோம். இது அப்படியே இந்த பார்ட் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பீஸ் ஆல்ரெடி ஆக்சிலேட்டர் ரிமூவ் பண்ண இந்த இடத்துல வச்சு அப்படியே வெல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஒரு SS பிளேட்டை இதே போல சைஸ்ல கட் பண்ணி எடுத்துட்டேன். கூடவே ஹோஸ் கிளிப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஹோஸ் கிளிப் அந்த SS பிளேட் போல இதே பொசிஷன்ல வச்சு அப்படியே வெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வண்டிக்கான வெல்டிங் பெயிண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வண்டியை பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம வண்டிக்கு ரன் பண்ணுறதுக்கான பார்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி வண்டியை ரன் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம வண்டிக்கு பவர் கனெக்ஷனுக்காக நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சோலார் பேனல் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னா லூம் சோலார் அவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்கோம். இவங்க கிட்ட இருந்து 125 வாட்ஸ் 12 வோல்ட்ஸ்ல 2 சோலார் பேனல் வாங்கியிருக்கோம். இதே போல நமக்கு தேவையான வாட்ஸ்ல நல்ல எஃபிஷியன்சியான சோலார் பேனல்ஸ் அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. நம்ம வேணும்னா ஆர்டர் பண்ணா போதும், வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த டாப்ல பேனல் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ட்ரில் பண்ணி ஓட்டப்பட்டிருக்கேன். இதுக்கு மேல நம்ம சோலார் பேனலை கரெக்டான பொசிஷன்ல அப்படியே சீட் பண்ணிக்கிறேன்.
நம்ம ஸ்டார்டிங்ல ரெடி பண்ண அந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேம் கரெக்டா அந்த சோலார் பேனல் அளவு தான் ரெடி பண்ணோம். அதனால தான் இந்த அளவு கரெக்டா பர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு அப்படியே சீட் ஆகுது. நம்ம ரெண்டு பேனலையும் ஒண்ணா சீரிஸ் பண்ற மாதிரி தான் வரும். அதனால ரெண்டு பேனல் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் போர்ஷன் ஒரே பக்கத்துல இதே போல வர மாதிரி பார்த்து அப்படியே சீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேனல்ஸ் அப்படியே நம்ம ஆல்ரெடி அந்த ஃப்ரேம்ல போட்ட ஹோல்ஸ் வழியா போல்ட் நட் போட்டு நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வண்டியில பேக் சைடில் வச்சு இந்த ஃப்ரேம்ல அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல சார்ஜரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வண்டியோட வீலுக்கும் அந்த மோட்டருக்கும் கரெக்டான அளவில் செயின் எடுத்து வச்சிருக்கோம். அந்த செயின் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மோட்டர் ரன் பண்ணுறதுக்காக 24 வோல்ட்ல பேட்டரி எடுத்திருக்கேன். கூடவே கண்ட்ரோலரும் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம இன்ஜின் வச்சிருந்தா இதே ஃப்ரேம்ல இப்படியே வச்சு நான் கேபிள் டைப் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஆக்சிலேட்டருக்காக சைக்கிளில் த்ராட்டில் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த ஹோஸ் கிளிப்பை இதே பொசிஷனில் வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு ஆக்சிலேட்டர் இப்படி தான் ஒர்க் ஆக போகுது. இந்த செட்டப் அப்படியே நம்ம ஆல்ரெடி வெளில அடிச்சு வச்சு அந்த பீஸில் அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கிரிப்புக்காக நான் ரெட் கலர் டேப் அப்படியே சுற்றி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு வண்டிக்கான ஆக்சிலேட்டர் பிரேக் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த ஆக்சிலேட்டர்லேருந்து வர ஒயர் அப்படியே அந்த கண்ட்ரோலர் கூட அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். இதே போல் நம்ம வண்டியில் ஆல்ரெடி உள்ள கீ செட்டப்லாம் மாற்றல. இதுலேருந்து வர ஒயரையும் அப்படியே அந்த கண்ட்ரோலர் கூட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு கீயோட ஆன் ஆஃப் ஒர்க் ஆகும். அடுத்ததான் அந்த கண்ட்ரோலருந்து 2 ஒயரை அப்படியே கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஒயரை நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணாலே மோட்டர் ரன் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ்னு சொல்லிட்டு செட்டப் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணால் ஃப்ரண்ட் சைடில் ஒரு WA சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த WA சுவிட்ச் கூட நம்ம கண்ட்ரோல்லேருந்து எடுத்து வந்த ஒயரை ஃபர்ஸ்ட் 2 ஸ்க்ரூலையும் அதே போல் ரெண்டாவது 2 ஸ்க்ரூவில் நம்ம மோட்டர்லேருந்து 2 ஒயர் எடுத்து வந்திருக்கோம். அதையும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 போர்ஷன் ஒயரையும் 2 சின்ன ஒயர் போட்டு அப்படியே கிராஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக பண்ணுறோம், நம்ம மோட்டர்லேருந்து வர வோல்டேஜை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான். அப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம வண்டி ஃபார்வர்டு போகும், ரிவர்ஸ் வரும். அவ்வளோதான். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டர்லேருந்து 2 ஒயர் வருதுன்னு சொல்லியிருந்தோம். அதை ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட காட்டல. இப்போ காட்ட பாருங்க. கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட்லேருந்து வந்து இந்த மோட்டரோட அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு. இதில் நம்ம லைட்டு ஹார்னுக்கு எந்த சேஞ்சும் பண்ணல. ஆல்ரெடி ஒரு பேட்டரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சிருந்தோம். இப்போயும் அதே போல் அந்த பேட்டரியில் ஒர்க் பண்ண வச்சிடலாம். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம ஒயரிங்லாம் நல்லா ரூட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேட்டரிலேருந்து இந்த ஒயரை நம்ம கண்ட்ரோல்லேருந்து வர ஒயரோட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரி மூலம் நம்ம 24 வோல்ட் மோட்டர் நல்லாவே ரன் ஆகும். இப்போ நம்ம 2 சோலார் பேனல் வச்சிருந்தாலும் ஒன்றா சீரிஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த சோலார் பேனலேருந்து வர பாசிட்டிவை இந்த சோலார் பேனலேருந்து வர நெகட்டிவோட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் பேனல்ஸில் அடுத்துள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருந்து 2 ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஒயரையும் கொண்டு போய் சோலார் பேனலோட சார்ஜில் அப்படியே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இது அடுத்துள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி கனெக்ட் பண்ணிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். பேனல்லேருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஒயர் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது நேராக எங்கே கொண்டு போகிறோம்னா நம்ம வச்ச பேட்டரியில் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஒயர் அப்படியே அந்த பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த பேட்டரி மூலியமா நம்ம வண்டி ரன் ஆகும். இருந்தாலும் நம்ம பேட்டரிக்கு சார்ஜ் போறதுக்காக நம்ம சோலார் பேனலோட கனெக்ட் பண்றோம். இப்போ இதோட கனெக்ட் பண்றப்ப பாருங்க சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும். இதனால நம்ம பேட்டரி டவுன் ஆகுறப்பலாம் நம்ம சோலார் மூலம் சார்ஜ் பண்ணிட்டு வண்டி ரன் பண்ணலாம். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ பாருங்க பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எவ்வளவு நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வண்டி ரன் பண்றப்ப தான் பார்க்கணும். ஃபைனலா நம்ம வண்டியோட ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாரி, காரோட ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம கார் பார்க்கறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியை ஓட்டி பார்க்கறதுக்கு நேரம் வந்துருச்சு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போறது இல்லை. ஏன்னா எனக்கு கார் ஓட்டி பழக்கம் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மேனுஃபேக்சர் அண்ட் டிசைன் இன்ஜினியர் கலை தான் ட்ரை பண்ண போறான். ஏன்னா அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் ஓட்டி பார்க்கட்டும், நெக்ஸ்ட் நம்ம ஓட்டலாம். கலை ரெடியா? ரெடி. ஓகே வா பண்ணா. Thank you your honor. Thank you. சேஃப்டியா இருந்தீங்க MmK. ஓகே ஓகே வா வா. ரேஸ் லைட்லாம் இல்லப்பா. எப்பா வேற லெவலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வண்டியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீயை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளச்சு கியர்லாம் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து பட்டன் தான். ஒன்று ஃபார்வேர்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் இருக்குது. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்சிலேட்டர் வந்துட்டு நம்ம மிதிக்க வேண்டியது தான். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பிக்கப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வேறு லெவலுங்க. பிரேக்கும் அல்டிமேட்டாக இருக்குது. அடித்த இடத்துலேயே நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போக போகிறேன். என்ன நடக்கும் வந்து இல்லை பார்ப்போம். போகலாமா? எப்பா வேற லெவலுங்க. செம பிக்கப்பு. வண்டி அல்டிமேட்டாக போய்கிட்டு இருக்குங்க.
நம்ம கட்டில் கார் சும்மா செமையா போயிட்டு இருக்கு. நம்ம காருக்கு ஏஸ்லாம் வைக்க தேவை கிடையாது, ஏன்னா 4 பக்கம் ஓப்பனா தான் இருக்கு. செமையா நேச்சுரல் காத்து வருது. கலை உனக்கு காத்து வருதா இல்லையா? செமையா வெயில் அடிக்குதானே, உள்ளார வெயிலே தெரியல. நம்ம உண்மையா ஃபர்ஸ்ட் இன்ஜின்ல வச்சிருந்தோம், அது ரொம்ப அப்படியே அழகு நம்ம சத்தம் கேட்டுச்சு. அது சைலன்சர் வச்சு கொஞ்சம் சத்தமா கேட்டது மாதிரி இருந்துருச்சு. ஆனா இதை பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியா போயிட்டு இருக்கு, சத்தமே இல்லை. அடுத்ததா இப்போ நான் டிரைவ் பண்ண போறேன், ரொம்பவே ஆசையா இருக்கு. நான் கூட ஃபர்ஸ்ட்ல பயந்தேன் வண்டி ஓட்டுறதுக்கு, ஆனால் இதில் கியரு கிளச்லாம் கிடையாதுல்ல, அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கு. ஜஸ்ட் ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் தான். வாவ், இதில் சவுண்ட் இல்லாமல் வரதான் ஒரு ஹைலைட்டு. நம்ம வண்டியில ஸ்பீடு இருக்கு, அந்த அளவுக்கு நல்லா டார்க் இருக்குங்க. ஒரு 4 பசங்களை ஏத்துற இப்ப எந்த அளவுக்கு நம்ம வண்டி இழுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாம் சாமி வேண்டிங்கடா. பயப்படாதீங்கடா, நம்ம ரெடி பண்ண கார்ரா. எதுக்கு வண்டி வருதுடா, எதுக்கு வண்டிடா? ஏதோ பசங்களை வச்சு ஏற்றும் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் தனியாக போன விட இந்த அளவுக்கு பயப்பட மாட்டேன். நம்ம வண்டியோட ஹைலைட் என்னன்னா, நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறது கார் போலவே ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2-வே சுவிட்ச் வச்சு நம்ம செட் பண்ணோம். ஓகே, இப்போ அப்படியே ஃபார்வர்ட் மாத்திக்கலாம். நம்ம பேட்டரியில் ஒரு நாள் கொஞ்சம் மேடு படத்தில் ஏறலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏறுற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கு, ஏறிட்டுனா போயிடும். ஓகே, ஓ மை காட், நம்ம கார் மாதிரி எதுக்கு ஒரு கார் வருது. சரி ஓகே ஓகே போகலாம். காருக்கு வழிவிடாம என்ன பண்ணும்? லே கார்னு சொல்லிட்டா. பென்ஸ் இதானே உங்க வீடு? எல்லாம் இறங்கு இறங்கு. ஆளுக்கு 150 ரூபா காசு எடுத்த ஓடு. எடுத்தாங்களா? நம்ம மேக் பண்ண அந்த வண்டியில் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் தான். 24 வோல்ட் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபார்வர்டில் போகிறத விட பேக்வர்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகுது. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வண்டியை வச்சு நாங்கள் செமையாவே என்ஜாய் பண்ணோம். இந்த வண்டியை ஒரு உருப்படியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வண்டி சும்மா பறக்குது. திருப்பு 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 திருப்பு. அடுத்து ஆக்சிலேட்டர் அடுத்து அவ்வளோதான். நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கார் வாங்கினாலும் அதில் படுத்தலாம் போக முடியாது. இதில் பாருங்க, வீட்டில் பெட்டில் படுக்கிற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கலாம். அது நல்லா காத்தோட்டமாக இருக்கு, உண்மையாக செமையாக இருக்கு. நம்ம வண்டி கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் பேட்டரி டவுன் ஆகல. நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகலாம் 4 மணி நேரம் ஆகும். அது மட்டும் நம்ம சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்கு, அதனால வண்டி நிற்கல. அப்படி ஒரு டவுன் ஆகிட்டுனா ஒரு 4 மணி நேரம் வெயில் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் நம்ம வில்லேஜ் பசங்களோட டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும் கலை.